அதிமுகவில் அனைவரும் ஒன்றிணைந்தால்தான் வெற்றி சாத்தியமாகும் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கருத்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து திருச்சியில் அவர் அளித்த பேட்டியை மினி டாக்ஸ் பகுதியில் பார்க்கலாம். ஒரு அம்மாவின் தொண்டனாக எங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருந்தாலும் நாங்கள் எந்த தவறும் செய்யாத போதே எங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தாலும் ஒரு அம்மாவின் தொண்டனாக ஒரு கருத்தை நான் சொல்வது, அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓர் அணியில் இணைந்தால்தான் வெற்றி என்பது சாத்தியமாகும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இதை நான் இன்னைக்கு சொன்ன உடனே தொலைக்காட்சியில் தினகரன் மெலோ டவுன் ஆயிட்டாரு, மைல்டு ஆயிட்டாரு அப்படி இல்லை. நீங்க கேள்வி கேட்டீங்க, அதுக்கு நான் பதில் சொன்னேன். என்னுடைய நீண்ட நாள் கருத்து அதுதான். அதுபோல என்னுடைய நிலைப்பாடு என்ன என்பதை 3 மாதங்கள்ல நான் உங்களுக்கு கிளியரா பட்டி தொட்டி எல்லாம் தெரிகிற மாதிரி சொல்லிட்டேன். அதனால திரும்ப திரும்ப அதே நீங்க கேட்டு நான் பதில் சொல்றது ஏதோ நான் மெலோ டவுன் ஆயிட்டேனோ, நான் வேற ஏதோ அழுத்தத்திற்கு அடிபணிகிறேனோ, இல்லை நான் மனமாற்றம் ஏற்பட்டனோங்கிறது கிடையாது. எங்களை யாரும் அழுத்தம் கொடுக்கவும் இல்லை. ஒருத்தங்களை அழுத்தம் கொடுத்து ஒரு தலைவரை வேண்டுமானால் வழிக்கு கொண்டு வர முடியும். ஆனால் தொண்டர்கள் கேட்பார்களா? எங்கள் ஓட் பேங்க், எங்களுக்காக உள்ள ஓட் பேங்க் அதெல்லாம் மதிப்பாங்களா? கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்ற கட்சிகளும் கூட்டணிக்கு உருவாக்க விரும்புகின்ற கட்சிகளும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை அணுகி நாங்கள் அவர்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்பதை இப்பொழுது நேற்றல்ல 5-6 மாதங்களாக, நான் என்டிஏ கூட்டணியில் இருந்த காலத்திலேயே சில கட்சிகளும் என்டிஏ விட்டு வெளியேறிய பிறகு கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்ற கட்சிகள் என்னை அணுகி எங்கள் கட்சி அவர்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று எங்களோடு பேசுவது உண்மை. ஆனால் நாங்கள் எந்த முடிவும் எடுக்கல. இத்தனை சீட்டு கொடுத்தா அந்த கூட்டணிக்கு அப்படிங்கிற மாதிரி முடிவும் நாங்கள் எடுக்கல. இன்னும் டைம் இருக்கு, என்ன நாட்டு நடப்பெல்லாம் பார்ப்போம். வலுவாக இருக்கின்றதாக சொல்லப்படுகின்ற திமுக கூட்டணியில் என்ன நடக்குது, அங்கே காங்கிரஸ் கட்சி என்ன நிலைமையில் இருக்கு, அதுக்கு என்ன சீட்டு ஒதுக்கி முடிச்சிட்டாங்களா, விசிகேவுக்கு சீட்டு ஒதுக்கப்பட்டிருக்குதா, மதிமுகவிற்கு சீட்டு ஒதுக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டிருக்கா, கம்யூனிஸ்டுகளுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறதா என்பதையெல்லாம் நீங்க கரெக்டா சொன்ன மாதிரி அவர்கள் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் நான் ஒரு கூட்டணிக்கு போறதை பத்தி சொல்வது, அதை இனி கனெக்ட் பண்ணிடல. எங்களுக்கு அந்த கால அவகாசம் இருக்கு, கால அவகாசத்துக்காக சொல்றேன். அதனால நீங்க எங்களை அர்ச்சி பண்றதுனாலயோ அவசரப்படுத்துறதுனாலயோ நான் எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா நான் இன்னும் முடிவு எடுக்கவில்லை. எங்கள் நிர்வாகிகளோட நான் இன்னும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய கட்டங்கள்லாம் இன்னும் உண்மைதான் வரும். மதுரை மக்களே, மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட்குள்ளேயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்போ கைகூடி வந்தாச்சு. மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மனைகள் விற்கப்பட்டன. மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம். லான்ச்சிங் G Square Vagay Crest, மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில். Early bird price RERA approved villa plots வெறும் 9.9 lakhs %. சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட். For bookings call